ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேப்பா. அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாசினி. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹாசினி சிஸ்டர். சாரி சிஸ்டர், உங்களோட கமெண்ட்டை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதனால தான் வீடியோவில் என்னால் விஷ் பண்ண முடியல. உங்களுக்காக தனியாக போஸ்ட் போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கமெண்ட்டை வந்து பார்க்குறேன், எல்லாரோட கமெண்ட்டையும் நான் பார்க்குறேன். பட் யாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால தான் கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன்னா, நடுவில் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சான். அதனால என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. பட் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. சாரி, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாகிட்டதுனால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. பட் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இனிமேல் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஹாசினி சிஸ்டர். நான் இன்னும் நியூ சேனல் ஓப்பன் பண்ணலப்பா. ஓப்பன் பண்ண உடனே கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். லிங்க் கொடுத்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆன உடனே நான் கண்டிப்பாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் பண்ண முடியல. சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஹாசினி சிஸ்டர் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னைக்கு போல் என்னைக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடவும் மன நிறைவோடவும் வாழணும். ஓகேவா? பாய்.